ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். வெல்கம் டு குவான்ட்ஸாப். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னாக்க, இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குவான்ட்ஸாப்போட வீடியோஸ், ஆப்ஷன்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம எப்போல்லாம் போட்டோமோ அதில் நம்ம ஆர்பிஜிங்கிற ஒரு டூலை கவர் பண்ணோம். ஓகே, ஸோ அதே மாதிரி டூல் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் ரிலேட்டட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலி வீக்லேருந்து ப்ரோக்ரெசிவ்ல ஒரு ஸ்டாக் வந்துச்சுன்னா நம்ம அந்த ஸ்டாக் வாங்குவோம். பட் இமீடியட்டாக அது கொஞ்சம் மேலே போயிடுச்சுன்னா நம்ம அதில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வருவோம். கரெக்ட். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம யூஸ்வலி பார்த்தோம்னாக்கா நம்மளோட கோல்ஸ் என்னவா இருக்கும், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இல்லைனாக்கா ஒரு கொஞ்சம் நம்மளோட ஹொரைசன் வந்து ஒரு லாங்கர் பீரியடுக்காக ஹொரைசன் இருக்கும். கரெக்ட், சிம்பிள். ஸோ அதையே நம்ம யூஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சேம் ஆர்பிஜி டூலில் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடலாம், அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யூஸ்வலி ஆப்ஷன்ஸில் வந்ததுனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், வீக்லேருந்து ப்ரோக்ரெசிவ்க்கு போயிடுச்சுன்னா நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி அது ஸ்ட்ராங் ஜோன்ஸுக்கு போயிட்டு தான் நம்ம யூஸ்வலி அதில் ப்ராஃபிட் புக் பண்ணுவோம். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படின்னாக்கா யூஸ்வலி நம்ம வந்து எவ்ரி மந்த் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். கரெக்ட். லைக் ஒரு மாசத்துல எப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் த மந்த் வந்து நம்ம யூஸ்வலி 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுவோம். கரெக்ட். ஆர் எல்ஸ் 10,000 ரூபா, எல்லாரும் அவளோட கெப்பாசிட்டி பொறுத்து இன்வெஸ்ட் பண்ணுவா. கரெக்ட். செல் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 5000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் எவ்ரி மந்த். ஓகே, அண்ட் சே அந்த ஃபண்டோட என்ஏவி வந்து லெட்ஸ் சே என்ஏவி வந்து 500. ஓகே, ஸோ எவ்வளோ யூனிட்ஸ் என்னால் வாங்க முடியும், சே நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தட் ஐ கேன் பை வில் பி 10. பட் இப்போ ஆர்பிஜி வழியாக நான் போனேன்னாக்க ஆர்பிஜி வில் டெல் மீ எப்பெல்லாம் இதை அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ யூஸ்வலி நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு ஓவராலாக மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. கரெக்ட். ஓவரால் நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். கரெக்ட். இப்போ யாரெல்லாம் நினைக்கிறீங்க நிஃப்டி வந்து அடுத்த 10 வருஷத்துல 0 ஆகிடும்? The answer is definitely no. Nifty வந்து yes, slight retracements வரும், அப்புறம் again it will move up. So let's say உங்கள்ட்ட 5000 ரூபா நீங்க எவ்ரி மாசம் இன்வெஸ்ட் பண்றீங்க. NAV of the fund is 500. NAV என்னது நீங்க கேட்டீங்கன்னாக்கா net asset value of the fund. Okay, இப்போ அந்த ஃபண்ட் வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்றது. So this NAV from 500 might drop down to 400. ஸோ இப்போ 400 நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இப்போ 10 யூனிட் வாங்கிட்டு இருந்தீங்க நீங்கள், எப்போ NAV 500 இருக்கும். ஸோ வென் NAV ட்ராப்ஸ் டவுன் டு சே 400, அந்த டயத்தில் நீங்கள் எவ்வளோ யூனிட்ஸ் வாங்கலாம். இப்போ 5000 ரூபா உங்கள்கிட்ட இருக்குன்னா 5000 by 400 நீங்கள் பண்ணீங்கன்னாக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10க்கு மேலே நம்மளுக்கு வரும். ஒரு 12 13 12 12 வரும். பட் ஆன் அன் ஆவரேஜ் ஐ வுட் சே ஒரு 12 யூனிட்ஸ் உங்களுக்கு மினிமம் கிடைக்கும். கரெக்ட், ஆன் அன் ஆவரேஜ். கரெக்ட். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் we can say. We usually call it as ரூபி காஸ்ட் ஆவரேஜிங். அதுனாக்க எப்பெல்லாம் மார்க்கெட் கீழே விழுதோ அப்பெல்லாம் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா we can get the advantage of this ரூபி காஸ்ட் ஆவரேஜிங். ஓகே, ஸோ now give me a second. ஓகே, ஸோ இதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட குவான்ட்ஸாப் வெல்த் அப்ளிகேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதான் குவான்ட்ஸாப் வெல்த்தோட ஹோம் பேஜ். இங்கே உங்களுக்கு நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கான என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு பார்க்கணும். இங்கே பாருங்கள், மியூச்சுவல் ஃபண்டை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குது, MF சார்ட்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கேனர் இருக்குது, ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங். அப்போ உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஓனா வந்து இங்கே டெஃபினட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, இப்போது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா குவாண்ட் மாடல்ஸ்ல இங்க பாருங்க ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கிராஃப் ஆப்ஷன் இருக்கு. ஓகே, சோ லெட் மீ கிளிக் ஆன் திஸ் ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கிராஃப். ஓகே, இப்போ இங்க பாருங்க இம்போர்ட் போர்ட்ஃபோலியோ அண்ட் கிரியேட் போர்ட்ஃபோலியோ. எங்கிட்ட போர்ட்ஃபோலியோ இல்ல, நான் உண்டாக்கல. சோ வாட் ஐல் டு, ஐல் கோ ஃபார் கிரியேட் நியூ. ஓகே, இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்க கிவ் மீ a second, இது லோட் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இங்க உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து டைனமிக் கன்சர்வேட்டிவ், ஒன்னு வந்து டைனமிக் அக்ரெசிவ். கரெக்ட். சோ இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவா போகணும்னா நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் இதுல வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட், நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அந்த மாதிரி கிடையாது. ஓகே, ஃபேன்சி ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. பட் டைனமிக் அக்ரெசிவ்ல நீங்க போனீங்கன்னாக்கா குவிக் மூவ்மெண்ட்ஸ் வரும், நல்ல உங்களுக்கு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ். பட் அட் த சேம் டைம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரிஸ்க்கும் அக்கார்டிங்லி இருக்கும். அங்க ரிஸ்க் கொஞ்சம் குறைச்சலா இருக்கும், இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே, இப்போ இங்க பாருங்க 4 ஃபண்ட்ஸ் இருக்கு. நான் வந்து இந்த 4த்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 4 ஃபண்ட்ஸ்லேயும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது 4 செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்க கிரியேட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் வந்து இங்கே கிரியேட் பண்ணுறேன். இங்கே பாருங்க நம்மளோட ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல, அதே மாதிரி இங்கே உங்களுக்கு பாருங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க உங்களுக்கு 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா யூஸ்வலி இங்கே பாருங்க 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்கு. இங்கே பாருங்க ப்ரோக்ரெசிவ், வீக், லெகார்ட் அண்ட் ஸ்ட்ராங் 4 ஜோன்ஸ் இருக்கு உங்களுக்கு. கரெக்ட். இப்போ இந்த ஃபண்ட்ஸ்லாம்
இங்கேயே மூவ் ஆயிட்டு இருக்கும், இந்த குவாட்ரண்ட்டுக்குள்ளேயே இந்த ஃபண்ட்ஸ்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இது எப்படின்னாக்கா வீக் ஜோன்னா என்னதுனாக்கா அந்த பர்டிகுலர் ஃபண்ட்ல வந்து மொமெண்டமே இல்லை, அது வந்து ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்றது. ப்ரோக்ரெசிவ்க்கு போயிருச்சுன்னா என்ன அர்த்தம், அந்த ஃபண்ட் வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு, இங்கேருந்து அந்த ஃபண்ட்ல நம்ம நல்ல ப்ரோக்ரஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்ட்ராங்குக்கு போயிருச்சுன்னா அந்த ஃபண்ட் வந்து உங்களோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ், தட் இஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி. ஓகே, உங்களோட பெஞ்ச்மார்க்கை அவுட் பெர்ஃபார்ம் பண்றது, இட் இஸ் டெலிவரிங் குட் ரிட்டர்ன்ஸ். இப்போ லகார்ட்ல வந்துருச்சுனாக்கா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி உங்களோட ஃபண்ட் வந்து நிஃப்டி பெஞ்ச்மார்க் செட் பண்ணிக்கிறதோட கொஞ்சம் குறைச்சலாயிருச்சு, இப்போ மொமெண்டம் லூஸ் ஆக போகுது. இப்போ லைக் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் நிஃப்டி மைட் அவுட் பெர்ஃபார்ம் யுவர் ஃபண்ட். ஓகே, ஸோ இங்க நீங்க பாருங்க டேட்ஸோட ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் வந்து இங்க எப்படி பின்னாடி வந்துட்டே இருந்தேன்னாக்க இங்க பாருங்க. ஸோ லெட்ஸ் சே 18ஆம் தேதி தெரியுறதா, இப்போ எப்பெல்லாம் இந்த ஃபண்ட்ஸ் வந்து கரெக்டா இருதோ, ஓகே லெட்ஸ் சே இந்த ஃபண்ட்ஸ்லாம் லகார்ட் ஜோன்லயோ வீக் ஜோன்லயோ வருதோ, அந்த டயத்துல நான் என்ன பண்ணுவேன்னா நான் கொஞ்சம் பணத்தை அதுல இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மாசத்துல 1ஆம் தேதி டைரக்டா போய் ஃபண்ட்ல பணம் போடுவோம். கரெக்டா, இப்போ அதான் அந்த எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஓகே, இப்போ 5000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஓகே, அண்ட் இது வந்து நீங்க எல்லா மாசத்துலயும் 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த் யூ ஆர் இன்வெஸ்டிங் 5,000 rupees and asset value is 500, let's say for example. But உங்களுக்கு எப்படி தெரியும் 1ஆம் தேதி தான் மார்க்கெட் கரெக்ட் ஆகும்? there is a possibility that 1ஆம் தேதி மார்க்கெட் வந்து டாப்ல இருக்கலாம். கரெக்ட், ஸோ மார்க்கெட் டாப்ல இருந்ததுன்னா ஃபண்ட்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். நம்மளுக்கு எப்போ இன்வெஸ்ட் பண்ணும், எப்போ கரெக்ஷன் வருதோ அந்த டைத்துல நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணும். வெரி சிம்பிள். ஸோ அந்த கரெக்ஷன் வந்து 10ஆம் தேதியும் வரலாம், அந்த கரெக்ஷன் வந்து 20ஆம் தேதியும் வரலாம், எனக்கு தெரியாது என்னைக்கு வரும். ஸோ என்னைக்கு கரெக்ஷன் வருதோ, ஓகே என்னைக்கு கரெக்ஷன் வருதோ அதை நீங்க இங்க போய் பார்க்கலாம். ஓகே, கரெக்ஷன் இந்த சென்ஸ் இங்க பாருங்க எல்லா ஃபண்ட்ஸும் இப்போ பாருங்க லகார்ட்ல இருக்கு, வீக்ல இருக்கு. என்ன தேதி, 21ஆம் தேதி ஜூலை மாசம் நீங்க பாத்தீங்கன்னாக்க எல்லா ஃபண்ட்ஸுமே கீழே விழுந்திருக்கு. இந்த டைத்துல நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னாக்க இங்க பாருங்க மேல போயிருச்சு பாருங்க. திருப்பி பாருங்க இன்னி தேதியில நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஃபண்ட்ஸுமே பாருங்க ஒண்ணுதான் அங்க ப்ரோக்ரெசிவ்ல இருக்கு, பாக்கி எல்லா ஃபண்ட்ஸுமே ஸ்ட்ராங்ல. தட் இஸ் இட் இஸ் கரண்ட்லி அவுட் பெர்ஃபார்மிங் த இண்டெக்ஸ். சிம்பிள். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இங்கேருந்து செலக்ட் பண்ணலாம். சேம் ஆர்பிஜி மாடல் தான் நம்மளோட ஆப்ஷன்ஸ் மாதிரி. ஓகே, இங்க பாருங்க செட்டிங்ஸோட ஆப்ஷன் இருக்கு. இங்க செட்டிங்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க டெய்ல் லென்த். ஸோ இந்த டெய்ல் லென்த் வந்து நீங்க குறைக்காதீங்க. இந்த டெய்ல் லென்த் எல்லாம் நீங்க குறைச்சிங்கனாக்கா இந்த டெய்ல் தெரியறதா உங்களுக்கு பின்னாடி உள்ளது. ஸோ இந்த ஃபண்ட் வந்து எந்த குவாட்ரண்ட்லேருந்து எந்த குவாட்ரண்ட் போயிருக்கு அது உங்களுக்கு தெரியாது. இஃப் யூ மேக் இட் 0 இந்த டெய்லாம் இங்கேருந்து போயிடும், வெறும்னு இந்த ஃபண்டோட பேர் மாத்திரம் வரும். ஸோ அது வேண்டாம் நம்மளுக்கு. ஓகே, ஸோ இங்கே டெய்ல் லென்த் அப்படியே இருக்கட்டும், ஸ்மூத் 14 எவ்ரி திங் லெட் இட் பி ஆஸ் இட் இஸ். இங்கே பாருங்க நிஃப்டி இருக்கு அண்ட் செல்ஃப் இருக்கு. ஸோ நிஃப்டி வந்து ஓவரால் உங்களோட மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் என்னது அதை நம்ம நிஃப்டியை வச்சு தான் கேஜ் பண்ணுவோம் யூஸ்வலி. கரெக்ட். ஸோ நீங்கள் எப்போதுமே இது நிஃப்டியே இருக்கட்டும். ஓகே, இப்போ நீங்கள் இதை செல்ஃப் ஆக்கினீங்க வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபண்ட் கூடயே நம்ம கம்பேர் பண்ற மாதிரி ஆயிடும். ஓகே, ஐ எம் கம்பேரிங் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஃபண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபண்ட். ஸோ நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து இதை எப்போதுமே நிஃப்டியே வைப்பேன். அண்ட் இப்போ இங்கே டெய்லி இருக்கு, வீக்லி இருக்கு, மந்த்லி இருக்கு. நம்ம வந்து டெய்லிக்கு யூஸ்வலி போக வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றோம்னாக்கா இட் இஸ் அட்வைசபிள் யூ கோ வித் டெய்லி, பிகாஸ் நம்மளுக்கு எப்படின்னா ஒரு டீசென்ட் ஸ்விங் கேப்சர் பண்ணும், ஒரு ஷார்ட் டர்ம் ஸ்விங் கேப்சர் பண்ணும். கரெக்ட். பட் இங்கே நீங்க வீக்லியோ மந்த்லியோ வச்சுருந்தா தான் உங்களுக்கு பெனிஃபிஷியரா இருக்கும். பிகாஸ் இது வந்து நம்ம ஒரு நாளைக்கோ ஒரு மாசத்துக்கோ பார்க்கல. we are aiming it for next 1 year, not even 1 year I would say. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பணம் போடுறீங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படி. ஸோ உங்களோட ரொம்ப ராங் டர்ம் இருந்ததுன்னா நீங்க மந்த்லிக்கு போகலாம். இல்லைனாக்கா ஐ வுட் சஜஸ்ட் எப்பெல்லாம் வீக்லி படி இந்த ஃபண்ட்ஸ் வந்து கரெக்டா இருதோ, லகார்ட்ல வருதோ வீக்ல வருதோ அப்பெல்லாம் நீங்க இதுல பணம் போட்டீங்கன்னாக்கா அது ஸ்ட்ராங்ல போறது நீங்க நல்ல ப்ராஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் எப்பெல்லாம் அது கரெக்டா இருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு ருபி காஸ்ட் ஆவரேஜிங்கோட அட்வான்டேஜ் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்க 5000 ரூபாய் எவ்ரி மாசம் போடுறீங்க, எப்பெல்லாம் ஃபண்டோட விலை விழுறதோ நீங்க எங்க 10 யூனிட் வாங்கிட்டு இருந்தீங்களோ அங்க 12 யூனிட் வாங்கலாம். சிம்பிள். கரெக்ட். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அண்ட் டெஃபினட்டா பிடிச்சிருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் நீங்க ஆர்பிஜியில் எப்படி பார்க்கலாங்கிறத நான் காட்டியிருக்கேன். ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் பண்ண வேண்டாமோ, யாருக்கெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்ணணுமோ அவங்களும் இந்த குவான்செப் வெல்த்தோட அப்ளிகேஷன் பாருங்க, குவான்செப் வெல்த்தோட அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த டூலை யூஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி.